மம்முட்டியை வச்சு டொமினிக் அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் படத்தை இயக்கியிருக்க கௌதம் மேனன் விரைவில் அந்த படத்தை வெளியிட இருக்க நிலையில் தமிழ் மற்றும் மலையாள மீடியாவுக்கு பேட்டி அளித்து ப்ரொமோஷன் செஞ்சுட்டு வராரு. இந்நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் ரஜினி சாருக்கு படம் பண்ணுவது எப்படி மிஸ் ஆனது, மேலும் அடுத்த படம் கண்டிப்பாக ரஜினியோட தான் என வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இயக்குனர் மணிரத்னத்தை போலவே தனக்கென ஒரு தனி ஸ்டைலை வச்சுக்கொண்டு படங்களில் வெஸ்டர்ன் ஃப்ளேவர்களை தூவி தமிழ் சினிமாவையே சற்று மாற்றியமைத்த இயக்குநர்களில் ஒருவராக மாறியவர் கௌதம் மேனன். மாதவனை வச்சு இவர் இயக்கிய முதல் படமான மின்னலே படம் சூப்பர் ஹிட் அடித்த நிலையில் சூர்யாவுக்கு காக்க காக்க, கமல்ஹாசனை வச்சு வேட்டையாடு விளையாடு என தொடர்ந்து வெற்றி இயக்குனராக மாறினார். பச்சை கிளி முத்துச்சரம் சற்றே சொதப்பிய நிலையில் வாரணமாயிரம், விண்ணை தாண்டு வருவாயா உள்ளிட்ட படங்கள் மீண்டும் கௌதம் மேனனுக்கு பிரம்மாண்ட வெற்றியை தந்தது. தயாரிப்பாளராக சில இயக்குநர்கள் மாறி தான் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை ஆரம்பித்த நிலையில் அடுத்தடுத்து இவர் இயக்கிய படங்களும் தயாரித்த படங்களும் தோல்வியை தழுவி கடனில் சிக்கினார். அதன் பின்னர் நடிகராக உருமாறிய கௌதம் மேனன் தற்போது மம்முட்டியை வச்சு டொமினிக் அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் படத்தை இயக்கியிருக்காரு. கௌதம் மேனன் இயக்கத்தில் ஷியாம் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் திரைப்படம் இன்னும் வெளியாகலை. மதகத ராஜா படத்தை போல அந்த படமும் எப்போது வெளியானாலும் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுது. இந்நிலையில் கௌதம் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி தயாரித்து நடிச்சிருக்க டொமினிக் அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு. அந்த படத்திற்கு ப்ரமோஷன் செய்யும் விதமாக பேட்டியளித்த கௌதம் மேனன் சூர்யா, தனுஷ், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் பற்றி வெளிப்படையாக பேசியிருப்பது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆய்த்திருக்கு. சியான் விக்ரம் நடித்து இன்னும் வெளியாகாமல் கிடப்பில் கிடக்கும் துருவ நட்சத்திரம் படமே ரஜினி சார் பண்ண வேண்டியது தான். அவரிடம் முதல் பாதி கதையை சொல்லிவிட்டு வந்தேன். அவரும் நல்லா இருக்கு பண்ணலாம் என்று சொன்னார். ஆனால் அதற்குள் சிலர் என்னை பற்றி தவறாக அவரிடம் போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த படத்தை அவர் வேண்டாம் என மறுத்துட்டார் என ஷாக்கிங் தகவலை வெளியிட்டார் கௌதம் மேனன். நீதானே என் பொன் வசந்தம், என்னை நோக்கி பாயும் தோட்டா, வெந்து தணிந்தது காடு, ஜோஷுவா இமை போல் காக்க என வரிசையாக கௌதம் மேனன் படங்கள் தோல்வியை தழுவி வரும் நிலையில் மலையாளத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. மம்முட்டி படம் அவருக்கு கை கொடுத்தா நடிப்பதை குறைத்து கொண்டு மீண்டும் இயக்குனராக ஒரு ரவுண்டு வருவார் எனவும், ரஜினியை வச்சு மீண்டும் ஒரு கதையை அவர் இயக்க போகிறார் எனவும் ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கு. மேலும் ரஜினியிடம் அந்த கதையை சொல்ல போகிறாராம். இப்போ விஷாலை வச்சு வெற்றிமாறனோட கதையில் ஒரு படத்தை இயக்க ஆரம்பமாயிருக்காரு. அதை தொடர்ந்து தான் நம்ம ரஜினியோட படத்தை இயக்க போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம கௌதம் மேனனும் ரஜினியும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.